myself Abita. I have completed my UG in the domain of BCom from G10 Arts College. பிகாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசனைகள் இருந்துச்சு. அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகலாமா, ஆடிட்டர்கிட்ட, இல்லை பேங்கிங் படிக்கலாமான்னு யோசித்தேன். பட் பேங்கிங் போகணுன்னா பேங்க் எக்ஸாம் எழுதணும், அதை கிளியர் பண்ணணும், அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி ஆடிட்டர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கு க்ரோத் அவ்வளோவா இல்லை. ஸோ ஐடி ஃபீல்டு நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஐடி ஃபீல்டு போகணுன்னாலும் சாஃப்ட்வேர் சைடும் இருக்குது, ஹார்ட்வேர் சைடும் இருக்குது. சாஃப்ட்வேர் சைடு ரொம்பவே எனக்கு கஷ்டம், எனக்கு அது நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சரி ஓகே ஹார்ட்வேர் சைட் போகலாம். பட் அதுக்கான கரெக்டான ரெஃபரன்ஸ் யார்கிட்ட கேட்கறது அப்படின்றது தெரில. பட் என்னோட ஃப்ரெண்டோட அண்ணா வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஹார்ட்வேர் சைட் நீ படிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் எனக்கு டாஃப்னி இன்ஃபோடெக்கை வந்து ரெஃபர் பண்ணார். இவங்களோட டாஃப்னி இன்ஃபோடெக் கைடன்ஸ்னால அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் டொமைனில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஐடி செக்டரோட க்ரோத் இருக்கும், நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலும் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் அப்படின்ற எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஐ டிசைடட் டு ஜாயின் இன் டாஃப்னி இன்ஃபோடெக். தென் அவங்க எனக்கு நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. ஆன்லைனில் தான் எனக்கு 3 months ட்ரைனிங் போச்சு. லைக் ஹார்ட்வேர் தனியாக ட்ரைனிங் போச்சு, நெட்வொர்க்கிங் தனியாக ட்ரைனிங் போச்சு, சிசிஐ தனியாக ட்ரைனிங் போச்சு. மூணுத்துக்குமே தனித்தனியாக மார்க் இன்டர்வியூஸ் வச்சு லேட்டராக ஃபைனல் மார்க் இன்டர்வியூ ஒன்று வச்சு என்னை டெஸ்ட் பண்ணாங்க. தென் என்னை வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. 5 இன்டர்வியூஸ் கொடுத்து 5 இன்டர்வியூஸில் 2 இன்டர்வியூஸ் வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். 2 இன்டர்வியூஸ் வந்து இன்னும் ஹோல்டில் தான் இருக்குது. லேட்டராக 6th இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க. மூவைட் ஃப்ரம் சிஎஸ் கிராப்போட கிளைண்ட் மூவைட். ஆக்சுவலாக அவங்ககிட்ட போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 2 ரவுண்ட் இருந்தது. 2 ரவுண்டுமே நான் கிளியர் பண்ணி பிளேஸ் ஆகிட்டேன். இவ்வளோ தூரம் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு டாஃப்னே ஒரு மிகப்பெரிய காரணம். ஐடி செக்டரில் யார் போகணும், பிகாம் படிச்சிட்டோம், ஆர்ட்ஸ் படிச்சிட்டோம், ஐடி நம்மளால் போக முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். பிகாம் படித்தாலும் ஐடி சைட் போக முடியும். அதுக்கான கரெக்டான ஒரு பாத் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, நான் டாஃப்னே சூஸ் பண்ணேன். இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் வந்து நான் நிற்கிறேன். ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக மூவேட்டில் வந்து இருக்கேன். தட்ஸ் ஆல்.